ஜெம் டிவி அரசியல் சேனல் நேயர்களே, ரஜினிகாந்த் வீட்டு சரஸ்வதி பூஜையில் கலந்து கொண்ட ஒரே ஆண் ஓ பன்னீர்செல்வம். ஆனால் விழாவில் கலந்து கொள்ளவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் வீட்டில் பிரம்மாண்டமான அளவில் தன்னுடைய பங்களாவில் ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் கொண்டாடினார்னு சொன்னால் ரஜினிகாந்த் கொண்டாடினார் என்று அர்த்தம் இல்லை. ரஜினிகாந்த் குடும்பத்தினர் கொண்டாடினார்கள். ரஜினிகாந்தனுடைய மனைவி லதா ரஜினிகாந்தும் அவருடைய மகள்கள் ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ஆகியோர் இணைந்து பிரம்மாண்டமாக சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் கொண்டாடினாங்க. இதில் முக்கியமான அரசியல் பிரபலங்களுக்கும் சினிமா பிரபலங்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார் லதா ரஜினிகாந்த். இந்த அழைப்பை ஏற்று நடிகை எம்ஜிஆர், லதா, மீனா மற்றும் பலர் வந்திருந்தார்கள். இந்த விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்துடன் கலந்து கொண்டார். முக்கிய சிறப்பு விருந்தினராக திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அம்மையார் மற்றும் கலைஞர் கருணாநிதியுடைய மகளும் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சகோதரியுமான செல்வியும் கலந்து கொண்டார். கூடுதல் சிறப்பம்சமாக தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். அரசியல் மாச்சரியங்களை வேறுபாடுகளை தூர தள்ளிவிட்டு திருமதி துர்கா ஸ்டாலின், திருமதி செல்வி, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் 3 பேரும் உட்கார்ந்து சந்தோஷமா அரசியல் சார்பற்ற நிலையிலிருந்து மறந்து வேறு விஷயங்களை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, குடும்ப விஷயங்களை பேசிப்பாங்க போல சந்தோஷமா பேசி சிரித்து கொண்ட காட்சிகள் வலைதளங்களில் வெளியாகி இருந்தன. ஆனால் ரஜினிகாந்த் பங்களாவில் நடந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையில் ரஜினிகாந்த் பங்கேற்கவில்லை. எல்லாரும் எங்க ரஜினிகாந்த் பார்த்தா அவர் இல்லை, அப்ஸ்காண்டிங். என்னன்னு விசாரிச்சா இது முழுக்க பெண்கள் சம்பந்தப்பட்ட விழா, பெண்கள் கொண்டாட வேண்டிய விழா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை. எனவே பெண்கள் பங்கேற்று சிறப்பிக்கிற சரஸ்வதி பூஜை விழாவில் நான் கலந்து கொள்ள விரும்பவில்லை என்று சொல்லி ரஜினிகாந்த் அந்த விழாவில் புறக்கணித்தார். சரி, மாமனார் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2ஆம் மருமகன் அவரும் கலந்துக்கல. முற்றிலும் பெண்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் கலந்து கொண்ட ஒரே ஆண்மகன் ஓ பன்னீர்செல்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 170 என்று தற்காலிகமாக பெயரிடப்பட்டிருக்கும் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடந்து வருகிறது. இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனத்தை ஞானவேல் எழுதி இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த படத்தில் 23 வருடங்களுக்கு பின்னால் ரஜினியுடன் இணைந்து நடிக்கிறார் அமிதாப் பச்சன். ஆரம்பத்தில் 2011ஆம் ஆண்டு ஹம் என்ற இந்தி படத்தில் வட இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் தமிழக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடித்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் நடிக்கவே இல்லை. இப்போது 23 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் அமிதாப் பச்சனும் இணைந்து நடிக்கிறார்கள். ஆனால் அதில் முக்கிய விஷயம் என்னன்னா, இதுவரை நேரடி தமிழ் படங்களில் அமிதாப் பச்சன் நடித்ததே இல்லை. இதுதான் அவர் நேரடியாக நடிக்கும் தமிழ் படம். என்னுடைய வழிகாட்டியும் குருவுமான அமிதாப் பச்சனுடன் நான் நடிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. 22 வருஷங்களுக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்திருக்கோம். இது எனக்கு கிடைத்த மிக பெரும் கௌரவம் என்று சொல்லியிருக்கிறார் ரஜினிகாந்த். அதற்கு பதிலளித்த இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் என்ன சொன்னார்னா, படத்தின் தலைப்பை கவனியுங்கள், தலைவர் 170. இந்த படத்துக்கு ஹெட்டு ரஜினிகாந்த் தான், தலைவரும் ரஜினிகாந்த் தான். இதுல மாற்று கருத்து ஏதாவது இருக்கிறதா மக்களே? எனவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் ரஜினிகாந்த் தான், அவருடன் நடிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறார் அமிதாப் பச்சன். அதாவது அவருடைய சொல்றது அர்த்தம் என்னன்னா, இப்போதைக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தலைவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான் என்பதை பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார் அமிதாப் பச்சன். இதாங்க சினிமாவில் நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி புகழ்ந்து வர்றதுக்கு இதான் காரணம். இதில் ஈகோவே கிடையாது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட்டம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் நான் தான்னு சூப்பர் ஸ்டார் எங்கே நடிகர்தான்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த 40 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் மட்டுமே. அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. ஷாருக் கான் வந்தார், அமீர் கான் வந்தார், சல்மான் கான் வந்தார். யாருமே சூப்பர் ஸ்டார்
என்ற பட்டத்துக்கு போட்டியிட விரும்பவில்லை, போட்டியிட முடியாது. எல்லாருக்கும் அங்கே சூப்பர் ஸ்டார் யாருன்னா ரஜினிகாந்த் தான். இதாங்க தமிழனுக்கும் இந்திக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம்.